சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து நாம 3/6/2026 சாக்கார முரளி பார்க்க போறோம். ஸோ அது படிங்க சிஸ்டர். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் ஆசிகளை பெற வேண்டுமென்றால் சேவை செய்யக்கூடிய நல்ல குழந்தைகளாக ஆகி அனைவருக்கும் சுகத்தை கொடுங்கள். யாருக்குமே துக்கம் கொடுக்காதீர்கள். கேள்வி: இது தர்மராஜரின் இது தண்டனையில் இருங்க இருங்க இருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பாபாவுடைய ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்னா, எல்லாருடைய ஆசீர்வாதமும் வாங்கினாதான் கிடைக்கும். அதனால தான் சண்டே முரளியில கூட ஓகேன்னு சொல்லி அனுப்ப சொன்னார் எல்லாரையும். எல்லா குழந்தைங்களும் ஓகேவா தான் இருக்கிறாங்கன்ட்டு இன்சார்ஜ் சிஸ்டரோ பிரதரோ அனுப்பணும். ஏன்னா அப்பதான் பாபா ஓகே போடுவார். ஸோ இல்லையா, தன் மீது திருப்தி, பரிவாரத்தின் திருப்தி, பாபா மீது திருப்தி. ஸோ மெயினா பரிவாரத்தின் மீது திருப்தி. ஸோ அது எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா, நம்மள சோதிக்கிற மாதிரி நபர்கள் வருவாங்க. எப்ப வேணாலும் வருவாங்க. சொல்லிட்டு வர மாட்டாங்க. அதாவது இவங்க தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு, இவங்க கிட்ட நம்ம என்ன ஆனாலும் அமைதியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. சம்பந்தமே இல்லாம வேற ஒருத்தர் மூலமா வரும். அந்த நேரம் ஞாபகம் இருக்காது. அதுதான் இல்லது சூழ்நிலை மூலமாக வரும். அப்ப இங்க என்னன்னா, அந்த வாயு மண்டலத்தையே மாத்துறீங்க. அதுதான் அங்க பெரிய துக்கம். துக்கம் கொடுக்கும் பொழுது அல்லது சத்தம் போட்டு நீங்க பேசுறீங்கன்னா, அந்த வைப்ரேஷனை கெடுத்துட்டு வந்துடுறீங்க. இப்ப பாபா குழந்தைங்க வந்து சாந்தியின் தூதர்கள். சாந்தியின் அதிர்வலைகளை பரப்ப வேண்டிய நீங்க, அசாந்தியை பரப்புறது எவ்வளவு பெரிய அது அது சாத்தியம் இல்லைன்ற. சாந்தி கடலுடைய குழந்தை அசாந்தியை பரப்புறது சாத்தியம் இல்லை. அப்படி பரப்புனீங்கன்னா நீங்க என் குழந்தை இல்லைன்ற. அதுதான் அப்ப இங்க முக்கியமான சேவையை துக்கம் கொடுக்காம பண்ணணும். அதுதான் வாதம் பண்ணாதீங்கன்றாரு. ஏன்னா வாதம் பண்றது ஒரு விதத்துல துக்கம் கொடுக்கறது. இல்ல நான் பெரியவன் நீ மட்டம்ன்றது ஒரு விதத்துல துக்கம் கொடுக்கறது. அப்ப நம்ம அழகா அதை சொல்லணும். அப்பதான் பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லையா? சுகத்தை ஏன்னா சுகத்தை கொடுக்கிற வள்ளலுடைய குழந்தை துக்கத்தை எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கிறார். அப்பதான் பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றார். சூப்பர். கேள்வி சொல்லுங்க சிஸ்டர். தர்மராஜரின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்காக எந்த ஈஸ்வரிய நியமங்கள் மீது கவனம் வைக்க வேண்டும்? ஒரு பொழுதும் இறைவனுக்கு முன்னால் வாக்குறுதி அளித்து அதை மீறக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கோபப்படுவது, தொல்லைப்படுத்துவது, அதாவது இறைவனுக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் அவப்பெயர் நடத்தை நடப்பது, அவர்கள் மிகவும் தண்டனைகள் அடைய வேண்டி வரும். எனவே அப்பேற்பட்ட எந்த செயலையும் செய்யக்கூடாது. மாயையினுடைய எவ்வளவு புயல்கள் வந்தாலும் சரி, நோய்கள் அதிகமாக வந்தாலும் சரி, ஆனால் சரி எது தவறு எது என்பதை புத்தி மூலம் தீர்மானித்து தவறான செயலிலிருந்து எப்பொழுதும் தப்பித்து இருங்கள். சூப்பர். இதுதான் நமக்கு வந்து டெஸ்ட் பேப்பர். ஏன்னா முஸ்லிம்கள் சொல்ற மாதிரி சோதிப்பதற்காகவே அல்லாஹ் படைச்சிருக்கிறார். ஸோ அந்த சோதனையில பாஸ் ஆனா உயர்ந்த பதவி, ஃபெயில் ஆனா தண்டனை. ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்குது. ஸோ அப்ப எதுல கவனம் கொடுக்கணும் அப்படின்னா, பாபா சொல்ற ஒரு ஒரு விஷயமும் நாம கேட்கிறோம்னாலே அதன்படி பண்றோம்னு சத்தியம் பண்றோம் தான் அர்த்தம். அதுக்கு தான் பாபா கை தூக்க சொல்றாரு. செய்வீங்களா? கை தூக்குங்க அப்படின்னா சத்தியம் பண்றோம்னு அர்த்தம். அப்ப அதை மீறக்கூடாது. ஸோ அப்ப வந்து சரி மதுபனுக்கு போனவங்க தானே கை தூக்குனாங்க, நம்ம போகல இல்ல அந்த மீட்டுக்கு, அப்படி கிடையாது. இதை கேட்டாலே கை தூக்குறோம் தான் அர்த்தம். அப்ப நிறைய வாக்குறுதி, ஏன் என்னன்னு கேட்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய வாக்குறுதி ஒவ்வொரு தடவையும் வாங்குறார். அதே மாதிரி இன்னைக்கு முரளியில யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாதுன்றார். கோபப்படக்கூடாது, அது துக்கம் கொடுக்கறதான். தொல்லைப்படுத்தக்கூடாது, அதுவும் துக்கம் கொடுக்கறதான். அதாவது ஒருத்தர் நம்ம மேல எரிஞ்சு விழறாங்கன்னாலே, இவன் என்ன இந்த நேரம் எரிஞ்சு விழறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவன் எரிஞ்சு விழற மாதிரி நான் என்ன பண்றேன், அதான் உள்நோக்கு முகம். வெளியில இருக்கிற விஷயமே நமக்கு கவலை கிடையாது. அது வந்து இண்டிகேட்டர், கண்ணாடி இல்லையா? என்னுடைய மனசை அது வெளிப்படுத்துது. அப்ப அவனுக்கு வந்து நான் பேசுற ஏதோ ஒண்ணு உறுத்துதுன்னா நான் மாத்த வேண்டியது ஏதோ இருக்குது. எனக்கு அது சரியாவே பட்டாலும் ஏதோ ஒண்ணு இருக்குது. அது என்ன
அப்படின்னு பார்க்கணும். ஸோ நெறைய இடங்கள்ல இப்ப கவர்மெண்ட் ஜாப் அந்த ஆஃபீஸ்லலாம் போனா கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா? அரசாங்க இதெல்லாம். அவங்களுக்கே தெரியாது. அது வந்து ஒரு அப்படியே பேசி, பேசி அவங்களுக்கு பழக்கமாயிடும். துக்கம் குடுக்குறோன்னே அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி இப்ப சமீபமா ஒரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் அப்படி நார்த் இந்தியன் அவரு. அப்படி பேசுறாரு. அப்புறம் 4 ஆயிடுச்சு. இனிமேல்ட்டு எங்க டைம் இருக்கு? ஆ அப்படின்னு நாளைக்கு வா அப்படி சொல்றாரு. அப்ப பக்கத்துல ஒரு தமிழ் சிஸ்டர் பொறுமையா அவங்களுக்கு புரியுது. இது வந்து ஹர்ட் ஆகுன்ட்டு. இல்லைங்க சார். இது வந்து நீங்க வேணா 5:30க்கு வேணா வாங்க. இல்லன்னா நாளைக்கு வாங்க. கண்டிப்பா முடிச்சிடலாம். அப்ப கூட கேட்கறாங்க. நாளைக்கு வந்தா முடிச்சுருவான். நாட் ஷூர் அப்படிங்கிறாரு. என்னால உத்தரவாதம் குடுக்க முடியாதுன்றாரு. நீங்க வாங்க சார் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப அந்த பேசுற தன்மை தான் அங்க விஷயம். ஆசீர்வாதத்த வாங்குறாங்கல்ல. இப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆ அதான் சொல்றாரு. அப்ப மத்தவங்க அப்படி நடந்துக்கும் பொழுது தான் நமக்கு தோணுது. நம்ம கூட இந்த மாரி பேசியிருப்போம்ல. எத்தனையோ பேர்கிட்ட. தெரியாது. இல்லையா? குறிப்பா வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நம்ம அ சர்வசாதாரணமா பேசுவோம். அப்ப அதெல்லாம் கவனிக்கணும். கோபப்படுத்துறோமா? தொல்லப்படுத்துறோமா? அவங்க அநீதியா டென்ஷன் சொல்லுவாங்கல்ல, சாத்வீகமான குணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அமைதியா பேசுறவங்கள பார்த்தா. ம். அவங்க எப்பயுமே அமைதியான, சாத்வீகமா இருப்பாங்க அப்படிம்பாங்க. கரெக்ட். அப்ப நம்மள பார்த்து ஒருத்தங்க எரிஞ்சு விழறாங்கன்னாலே நமக்கு தெரியாது. நம்ம ரைட்டா தானே இருக்கிறோம். ஏன் இவங்க எரிஞ்சு எரிஞ்சு விழறாங்க? ஏதோ ஒண்ணு பண்றோம். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் உள்நோக்கு முகம். இதெல்லாம் பண்றீங்கன்னா, இறைவனுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறீங்க. அந்த மாரி நடத்தை இருக்குதுன்னு புரிஞ்சுட்டு அத மாத்தணும். அப்படி மாத்தலன்னா நெறைய தண்டனை அடைய வேண்டி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணமா குந்தி தேவிய சொல்லலாம். எந்த இடத்துலயும் கோபம் வராது. கணவன் இன்னொரு மனைவிய அழைச்சுட்டு வரும்போதும் கோபப்படல. தன் கணவன் இறக்கறதுக்கு அந்த பொண்ணு காரணமா இருக்கும்போது கூட கோபப்படல. அந்த பொண்ணே வந்து என் குழந்தைய நீங்க பார்த்துக்கோங்க. என்ன விட நீங்க தான் நல்லா பார்த்துக்குவீங்கன்னும் போதும் கோபப்படல. சொன்ன மாதிரி அந்த வாக்குறுதியும் நிறைவேத்துறாங்க. தன் குழந்தைய விட அந்த குழந்தைங்கள தான் வளர்க்குறாங்க. முன்னாடி வைக்கிறாங்க. அதே மாரி கௌரவர்கள் வந்து இந்த குழந்தைங்கள கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாலும் கோபப்படல. அந்த தாயின் கடமைய மீறல. அவங்களுக்கு ஆசீர்வாதமும் குடுத்து அனுப்புறாங்க கடைசில ஜெயிக்கிறதுக்கு. ஸோ மிக அங்க மிகப்பெரிய கேரக்டரு குந்தி தேவி தான். திரௌபதி கிடையாது. ஆனா இவனுங்க திரௌபதிக்கு தான் கோயில் கட்டி இருக்கிறாங்க. குந்தி தேவிக்கு கட்டல. அது ஆச்சரியமா இருக்குது. ஸோ அதனால தண்டனை அடையிற மாரி எந்த கோபப்பட்டதுன்னா இந்த சபதம் எடுக்குறாங்க. அவன கிழிச்சு அவன் ரத்தத்த பூசிதான் கூந்தலை முடிப்பேன் அப்படின்னு அது எவ்வளவு ஒரு கொடூரமா அசுரத்தனமா காட்டுவாங்க. அடிக்கடி கோபப்படுற கேரக்டர் திரௌபதி. தர்மரே எதிர்த்து பேசுற கேரக்டரும் கூட. ஸோ அதனால அந்த மாரி தண்டனை அடையிற எந்த செயலும் செய்யக்கூடாது. மாயையுடைய எவ்வளவு புயல் வேணாலும் வரட்டும். நோய் வரட்டும். ஆனாலும் ஒரு செகண்ட்ல எது சரி, எது தப்புன்னு தீர்மானிச்சு தவறான செயல்ல இருந்து தப்பிச்சுக்கணும். ஏன்னா, அந்த நேரத்துல புயல் வரும்போது நம்மளுடைய மிருக குணம் வரும். அதுதான் அங்க ஒருத்தனுக்கு பசி உச்சத்துக்கு போகும்போது என்ன வேணாலும் பண்ருவான்னுவாங்க. ஏதோ தமிழ்ல அதுக்கு ஒரு பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்ன்னுவாங்க. இல்லையா? ஆ. அதே மாரி தாகம் எடுக்கும்போது பற்றும் பறந்துரும். ஆ. ஸோ அப்ப வந்து அதனால தான் பயங்கர பசி தாகத்துல தர்மர் இருக்கும் பொழுது, தண்ணி எடுத்துட்டு வான்ட்டு தன் சகோதரர்கள அனுப்புறாரு. அப்ப ஒவ்வொருத்தனுக்கும் கோபம் வருது. அந்த குலத்தின் தேவன் வந்து இது என்னுடைய குலம்போது, "டேய் என்னடா பொதுவானது போய் ஒண்ணுதுன்னு சொல்றேன்னு" சண்டை போடுறானுங்க. கடைசில இறந்துடுறாங்க. ஆனா, தன்னுடைய அத்தனை சகோதரர்கள் இறந்ததற்கு காரணம் அவங்கன்னு தெரிந்தும், அந்த நேரத்துல இவருக்கு தான் தாகத்தின் உச்சமே. இவரு தானே எடுத்துட்டே வர சொல்றாரு. அப்பயும் அந்த செகண்ட் எது சரி, எது தப்புன்னு புரிஞ்சுட்டு, டக்குன்னு தண்ணிய கீழ விட்டுட்டு, என்னால முடிஞ்ச பதில சொல்றேன்றார். அப்ப அது ஒரு பெரிய ரோல் மாடல் தர்மர். அதனால அதே மாரி நோய் வரட்டும். எது சரி, எது தப்பு. அதுதான் முக்கியமானது. இல்லையா? அதுல கவனம் வைக்கணும். என் உயிரே போனாலும்
ஸ்ரீமத்தை மீற மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கணும். ஸ்ரீமத்தை மீறுறது எப்படின்னா, என் அப்பா சிவன் நெஞ்சில காலை போட்டு மிதிக்கிற மாதிரி. அதுதான் காளி வந்து மிதிக்கிறதா காட்டுறாங்க. இல்ல ஸ்ரீமத்துன்ற ம். கோடு, அந்த கோட தாண்டுறதும் ஒண்ணுதான், பாபாவ மிதிக்கிறதும் ஒண்ணுதான். அப்ப அது அப்படி ஒரு நினைச்சுட்டா யுக்தி. நம்ம செய்ய அ கண்ல தண்ணி ஆ. வந்துரும்ல ஒரு செகண்ட்ல. ஆ அப்ப மிதிக்கிறோம் தானே அர்த்தம். இல்லையா? ம். சூப்பரான பாயிண்ட் அது. ஏன்னா மாயையுடைய புயல் வரும்போது தான் மனிதனுடைய வக்கர எண்ணம் வெளியில டமால்னு வெடிக்கும். அப்பயும் ம். அந்த சாந்தம் போகக்கூடாது. ஏன்னா அமைதியான மனம் இருக்கும்போது தான் கரெக்ட்டா புத்தி வேலை செய்யும். அதுதான் ஓம் ம். சாந்தின்றது. ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லானது. இவங்க ஓம் ஓம்ன்றாங்க. ஓம்னா நான் ஆத்மா. அதுவே அவங்களுக்கு தெரியாம தான் சொல்றாங்க. ஓம்னு சொன்னாலே ஏதோ கிடைக்கும்னு நெனைக்கிறாங்க அவங்க. ஆனா அந்த அது ஓம் ஏதோ பிரணவ மந்திரம்னு சொல்லி ஆ பிரணவ ஓம்ங்கிறது மந்திரம். பிரணவ மந்திரம் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் அமைதியானவன். என்னுடைய உண்மையான குணத்த எந்த காரணத்த கொண்டும் விடமாட்டேன். அத அத என்னுடைய குணம்ன்றத விட என்னுடைய உரிமைன்றார். தூய்மை உங்களுடைய உரிமைன்றார். இந்த உரிமைய விட்டுக் ம். குடுக்காதீங்கன்றார். அப்ப தூய்மையா இருந்தா அழுக்கான காரியம் செய்ய மாட்டோம். அப்படி இருக்கணும். என்ன இங்க ஃபுல்லா இந்த பாதை ஃபுல்லா ரைட்டா? தப்பா? ரைட்டா? தப்பா? இதுதான் இந்த பிராமண வாழ்க்கை. ரைட்டான பாதையில கால் வைக்கிறேனா? தப்பான பாதையில கால் வைக்கிறேனா? இதுல மட்டும் கவனம். அந்த அந்தந்த செகண்ட்ல முடிவு எடுக்கணுன்றார். அப்ப எல்லாத்துலருந்தும் விலகி இருந்தா தான் அது முடியும். பற்றுன்னு வசப்பட்டீங்கன்னா முடியாது. கோபத்தின் வசப்பட்டா முடியாது. காமத்தின் வசப்பட்டா முடியாது. பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டா முடியாது. இதுல தான் கவனம் கொடுக்கணும். செம பவர்ஃபுல்லான கேள்வி பதில். அப்பதான் தர்மராஜரின் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். அந்த நேரம் உங்களுக்கு எல்லைக்குட்பட்ட சந்தோஷம், லாபம் கிடைச்சிடலாம். ஆனா பின்னாடி ஆப்பு வச்சிடும். ம். ஸோ அத புரிஞ்சுக்கணும். இது பண்ணா தர்மராஜர் கிட்ட தண்டனை கிடைக்குமா? அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு வைக்கணும். சூப்பர். அடுத்தது படிங்க சிஸ்டர். பாடல். யார் என் மனவாசலுக்கு வந்தார்? ம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறியது யார்? தந்தை, மற்றும் தாதா. நமது பரலோக தந்தை, பரமபிதா பரமாத்மா சிவன் ஆவார். மேலும் இவர் பிரம்மா, அனைத்து குழந்தைகளின் அலௌகிக தந்தை ஆவார் என்ற நிச்சயம் அவசியம் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடும். இவரை இவரைத்தான் பிரஜாபிதா பிரம்மா என்று கூறுவார்கள். பிரஜாபிதா பிரம்மாவை தவிர இத்தனை குழந்தைகள் வேறு யாருக்காவது இருப்பார்களா என்ன? முதலில் இருக்கவில்லை. எப்பொழுது எல்லையில்லா தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்கிறாரோ அப்பொழுது இவர் தாதா ஆகிறார். உங்களுக்கு பரலோக தந்தையின் ஆஸ்தி கிடைக்கிறது என்று இந்த தாதாவே கூறுகிறார். பேரன்கள் எப்பொழுதும் பாட்டனாரின் வாரிசாக இருப்பார்கள். அவர்களுடைய புத்தியோகம் பாட்டனாரிடம் செல்கிறது. ஏனெனில் பாட்டனாரின் சொத்திற்கான உரிமை கிடைக்க உள்ளது. எப்படி ராஜாக்களிடம் எந்த குழந்தைகள் பிறவி எடுத்துக் கொண்டே இருப்பார்களோ அவர்கள் மூதாதையரின் சொத்து என்றுதான் கூறுவார்கள். ம். பெரியவர்களின் சொத்து மீது அவர்களுக்கு உரிமை இருக்கவே இருக்கிறது. இருக்கிறது. நாம் சூப்பர். எல்லையில்லாத ம், இருங்க. ஸோ மணவாசலில் யார் வந்தார்? இல்லையா? இந்த மனம்ன்ற கேட்ட தொறந்து பாபா தான் உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டாரு இப்ப. அவரு வந்துட்டாருன்னா, அடுத்து அங்க வேற யாருக்குமே இடம் கிடையாது. க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ ஓம் சாந்தின்னு பிரம்மபாபா, சிவபாபா 2 பேரு 2 அப்பாக்கள் பேசுறாங்க ஒரே உடம்புல இருந்து. ஒருத்தர் அலௌகிக தந்தை. இல்லையா? அதாவது விடுபட்டு இருக்கக்கூடிய தந்தை. உடம்பு இருக்குது. பட் ஆனா லௌகீக உறவு கிடையாது. சிவபாபா வந்து பரலௌகிக தந்தை. ஆனா பிரஜாபிதா பிரம்மாவை தவிர வேற யாருக்குமே இவ்வளவு குழந்தைங்க கிடையாதுன்றார். ஏதோ ஒரு படத்துல ஜெயலலிதா அவங்களுடைய பாட்டுல வரும்னு நினைக்கிறேன். 16 வயசுல எனக்கு இத்தனை குழந்தைன்ட்டு ஏதோ ஒரு பாட்டு வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இவருக்கு 60 வயசுல இத்தனை குழந்தை. பிரம்மா பாபாவுக்கு. இல்லையா? அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் கொஞ்சம் குழந்தைங்க தான். இப்ப பார்த்தா 300, 400 அப்படி ஆயிடுச்சு. இப்ப லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல குழந்தை. வேற யாருக்காவது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதா? எப்ப எல்லையற்ற தந்தை பிரவேசமானாரோ அப்போத்துல இருந்து தான். ஸோ சிவபாபா வந்து நமக்கு தாத்தா.
ஏன்னா பிரம்ம பாபாவுக்கும் அப்பாவாயிடுறாரு இல்லையா? அப்ப இதுல பார்த்தா ஹிந்தியில 2 அர்த்தத்துல வருது தாதான்றது. தாதான்றதுக்கு தாத்தான்னும் அர்த்தம் இருக்குது. மூத்த சகோதரர மரியாதையா அப்படி சொல்லுவாங்க போல இருக்கு. பெரியவர் அந்த மாரி சொல்லுவாங்க போல இருக்கு. ஸோ பேரன்களுக்கு வந்து எப்பவுமே பாட்டனாருடைய சொத்து. அதுக்கு வாரிசு. அதனால தாத்தா மேல புத்தி போகும் இல்லையா? அவரு தான் குடுத்தாரு. இது எங்க தாத்தா சொத்துன்னுவாங்க. அதோட நினைவு தான் கிறிஸ்தவ மதத்துல கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் தாத்தான்னுவாங்க. அவர் வந்து சில கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் தாத்தா. கொடுப்பாரு. சில கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு. உண்மையில அது சிவபாபா தான் அங்க கிறிஸ்மஸ் தாத்தாவா காட்டிட்டாங்க. ஏன்னா, இன்னை வரைக்கும் சட்டமே அதானே சொல்லுது. தாத்தா சொத்து பேரனுக்கு தானே சொத்து இருக்குது. ம். அத அப்பா, அம்மா வந்து அ எதுவும் பண்ண முடியாது போல இருக்குது. எப்படி ம். ராஜாக்கள் கிட்ட குழந்தை பிறக்குது அப்படின்னாலே, அது மூதாதையர் சொத்து. அவன் சம்பாதிக்கிறது கிடையாது. அப்படியே கிடைக்குது. அந்த மாதிரி இப்ப நாம முயற்சி பண்றோம் தான். இல்லையா? அவங்களுமே அப்படித்தானே. புண்ணிய கணக்கு இருக்கிறதுனால தான் ராஜா குடும்பத்துல பிறக்குறாங்க. அதே மாரி நம்மளும் புண்ணிய கணக்குல இருக்கிறதுனால தான் பிரம்ம பாபா குடும்பத்துல பிறக்கிறோம். அடுத்தடுத்து. ஸோ அப்ப ம். மூதாதையர் சொத்து. அவரு அனுபவிச்ச சொத்த நம்ம மீதி அப்படியே அனுபவிச்சுட்டே வரும். ஏன்னா பெரியவங்க சொத்து மேல அடுத்து வரவங்களுக்கு கண்டிப்பா உரிமை இருக்குது. எல்லையற்ற தந்தை மூலமாக சொர்க்கம்ன்ற மிகப்பெரிய சொத்து நாம அடையிறோம். இல்லையா? சாதாரண சொத்து கிடையாது. மிகப்பெரிய சொத்த அடையிறோம். ஏன்னா எல்லையற்ற தந்தை கொடுக்கிற சொத்தும் எல்லையற்றது தான். அதாவது ஒரு அரண்மனையே டெல்லி சைஸுக்கு இருக்கும்ன்றாங்க. அப்ப எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்க. இல்லையா? அப்ப அத பராமரிக்க எவ்வளோ வேலைக்காரங்க இருப்பாங்க. நமக்கு அந்த தந்தை கத்துக் கொடுக்கிறார். அவ்வளோ பெரிய சொத்த கொடுக்கிற அப்பாவே டீச்சர் ஆகி சொல்லிக் கொடுக்கிறார். அவரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்ற போதை இருக்குதா? சாதாரணமா யோசிக்க கூடாது இல்லையா? அவரு என்ன கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப ஸ்கூல்ல டீச்சர் நடத்துறாங்க. நடத்துறவங்களுக்கும் என்ன அடைய போறாங்கன்னு தெரியாது. படிக்கிறவங்களுக்கும் தெரியாது. ம். இல்லையா? அதுல படிக்கிறதுல எத்தனை பேரு என்ன ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இங்க கன்ஃபார்மா நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். அதுல என்ன பதவி அடையிறோன்றது முயற்சிய பொறுத்து. ஆனா குடுக்கிற ஞானம் அந்த மாரி அற்புதமான ஞானம். இல்ல படிப்பு கூட ஒரு சில படிப்ப படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அது வேல்யூ இல்லாம போயிடும். அவுட்டேட்டட் ஆயிடும்னு சொல்லுவாங்க. இது அப்படி ம். வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்டவர் கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறன்ற போதை இருக்குதா? ஆனா வரிசை கிரமமா தான் இருக்குதுன்றார். அத படிங்க சிஸ்டர். முன்னால் இருப்பதற்கான போதை கூட வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்பவே இருக்கும். ஒரு சிலருடைய இதயத்திலோ மிகுந்த அன்பு இருக்கும். இந்த சாகார தாய் தந்தை மூலமாக நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு வாரிசாக ஆகிறோம். எல்லையில்லாத தந்தை மிகவும் இனிமையானவர் ஆவார். அவர் நம்மை ராஜ்யத்துக்கு தகுதியுடையவர்களாக ஆக்குகிறார். மாயை முற்றிலுமே தகுதியற்றவராக ஆக்கிவிட்டுள்ளது. நேற்றைக்கு பாபாவை யாரோ சந்திக்க வந்திருந்தார். ஆனால் அவர் ஏதாவது புரிந்து கொண்டவராக தெரியவில்லை. இவர்கள் எல்லாரும் பிரம்மா குமாரர்கள் ஆவார்கள் என்று பாபா புரிய வைத்திருந்தார். நீங்கள் கூட பிரம்மாவின் அல்லது சிவனின் குழந்தைதான் என்று அவசியம் கூறியிருக்கிறார். அதை கேட்டுள்ளார், அவ்வளவே. ஆனால் மனதில் பதியவில்லை. உண்மையில் நாம் அனைவரும் குழந்தைகளாவோம் என்று அம்பு போல பதியவில்லை. இவர்களும் அவர்களுடைய குழந்தைகள் ஆவார்கள். ஆஸ்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்மிடம் கூட மிகவும் சிறிதளவே புத்தியில் பதிந்து விட்டிருக்கும். குழந்தைகள் கூட ஒரு சிலர் இருக்கிறார்கள். அந்த குஷி, அந்த பெருமிதம் தென்படுவதில்லை. உள்ளுக்குள் மிகுந்த குஷியின் அளவு ஏறி இருக்க வேண்டும். அது முழுவதும் முகத்திலும் வந்து விடுகிறது. இப்பொழுது மணமகன்களாகிய உங்களுக்கு அது ஞானத்தின் அலங்காரம் ஆகிக் கொண்டிருக்கிறது. அது அப்புறம் படிக்கலாம் சிஸ்டர். இது சூப்பரான பாயிண்ட் இது. ஸோ கடவுள் முன்னாடி இருக்கிறாருன்றது பெரிய போதை. அதுவே வரிசை கிரமமா தான் இருக்குது.
ஒரு சிலருடைய மனசுல வந்து ரொம்ப அன்பு இருக்குது. கடவுள் முன்னாடி இருக்கிறாங்க. கடவுள் முன்னாடி அந்த ஒரு போதை. ஒண்ணும் இல்ல. இப்ப நடிகரை பார்க்கும்போது அப்படி இல்லையா? விஜய் வராரு, நம்ம ஊருக்கு வராரு, அப்படி ஓடுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு நடிகரை பார்க்கும்போது வர போதை கூட, கடவுளை பார்க்கும்போது வரலன்னா என்ன அர்த்தம்? அப்ப யார் அவருன்னு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அந்த கடவுள்கிட்ட மன்றாடி தானே விஜய் முதல்வர் ஆனாரு. இல்லையா? முட்டி போட்டு நடந்தாரு, என்னென்னமோ பண்ணாரு. அப்ப உண்மையில அவர் அப்படி ஆக்குனதே கடவுள் தான். அவரு முன்னாடி வந்திருக்கிறாருன்னு தெரியல. ஒரு சிலருடைய இதயத்துல வந்து அன்பு நல்லா இருக்குது. இந்த சாக்கார தாய் தந்தை மூலமாக இங்க சாக்கார தாய் தந்தைன்றது பிரம்ம பாபா. ஏன்னா பிரம்ம பாபா கூட நமக்கு அப்பாவாகவும் இருக்காரு, அம்மாவாகவும் இருக்கிறார். ஏன்னா அம்மா தானே அவரு. ஆனா ஆணா இருக்கிறதுனால அவரு தந்தை. இல்லாட்டினா அவரு அம்மா தான். ஜெகன் மாதா தான் அவரு. அப்ப தாய் தந்தைன்னு சிவனையும் சொல்லலாம், பிரம்மாவையும் சொல்லலாம், 2 பேரையும் சேர்த்தும் சொல்லலாம். இதுதான் ஆச்சரியம். இல்லையா? சிவதந்தை, பிரம்மா தாயி. பிரம்மா வந்து தாயி, ஆணா இருக்கிறதுனால தந்தை. ஆனா 2மாகவும் இருக்கிறது அவரையும் சொல்லலாம். சிவபாபாவையும் சொல்லலாம். அப்ப இந்த சாக்கார தந்தை தாய் தந்தை மூலமாக அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு நம்ம வாரிசாகி இருக்கிறோம். அப்ப இவரு மேலே நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்ல ஒரு 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 முக்கியமான விஷயத்துக்கு ஒரு டிக்கெட்டு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஒருத்தர் வாங்கி குடுக்குறாருன்னா, அவரு மேல நமக்கு ஒரு நன்றி இருக்கும். அவரு இல்லன்னா என்னால போயே இருக்க முடியாது. அப்படி வந்து கடவுளையே சந்திக்கிற வாய்ப்பே பிரம்மா மூலமா தான் நமக்கு வருது. அதோடைய நினைவாக தான் வந்து ஆ கங்கைய மேல இருந்து ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாருன்னுவாங்க. அவங்க பேர் என்ன சிஸ்டர்? பகீரதன். பகீரதன். அப்படிம்பாங்க. பகீரதன். அது பிரம்மா பாபாவுடைய நினைவு அது. அப்ப அதான் பாக்கியரதன். பகீரதன்னாலே அது பாக்கியரதன் தானே. கரெக்ட் தான். பாக்கியசாலி பாபா ரதம். அப்படிதானே. அப்ப எதுக்காக எடுத்துட்டு வர்றாருன்னா, தன்னுடைய முன்னோர்களுடைய பாவத்தை அழிக்கிறதுக்காக எடுத்துட்டு வர்றார். முக்தி கொடுக்கணும்ன்ட்டு. அப்ப எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் சேர்த்து முக்தி கொடுக்கறதுக்கு கடவுள் வரணும். அது பிரம்மா உடல் மூலமாக நடக்குது. இப்ப பிரம்மாவுடைய பார்ட்டும் சாதாரண பார்ட் கிடையாது. அதுதான் சிவன் கோயில் எல்லாமே அந்த வெள்ளையும் காவியும் மாத்தி மாத்தி அடிச்சிருப்பாங்க. வெள்ளை வந்து சிவனும், இந்த காவி கலர் ரெட் கலர் வந்து அம்மனையும் குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு, கோயில் எல்லாத்தையும் அந்த மாரி அடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? வெள்ளையும் சிகப்பு, வெள்ளையும் சிகப்பும் மாறி மாறி கலர் அடிச்சிருப்பாங்க. அதுதான் சிவனும் சக்தியும் அப்படின்னு அர்த்தம். அது பெருமாள் கோயில்ல தானே அடிப்பாங்க. எல்லா கோயில்லயும் அடிப்பாங்க. எல்லா கோயிலையும் அடிச்சிருப்பாங்க. அப்படியா? சரி, சரி. சூப்பர், சூப்பர். அப்புறம் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா கூட பாருங்க, வெள்ளையும் சிகப்பும் தான் அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாரு. தாய் தந்தை ஒண்ணா இருக்கிறாங்க. அவங்க அறியாமலே அவங்க போட்டுட்டாங்க. பாப்தாதா சேர்ந்தவர். கரெக்டா வெளிப்படுது. அப்ப எல்லையற்ற தந்தை மிக மிக இனிமையானவர். அது அவரே சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன் சொல்ல வேண்டியதா இருக்குதுன்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு போட்டாதான் இனிமையானவர். வள்ளலார் பாருங்க சாப்பாடு போட்டாரு. உங்க ஆளு என்ன பண்ணாருன்னுவாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லையா? அந்த சாப்பாடு போடுறவனுக்கே சாப்பாடு போட்டவர் இவருதான்றது தெரியல. இல்லையா? படி அளந்த பெருமாள்ன்றாங்க. அது தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. இப்ப இந்த ஞானத்தின் மூலமா தான் எல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. அவர் நம்மள ராஜ்யத்துக்கே தகுதியுடையவர் ஆக்குறார். ராஜாவாக்குறார். அது கடவுளுடைய வேலை. ஆனா மாயையுடைய வேலை என்ன? நீ எப்படிடா ராஜா ஆவ? தகுதியற்றவரா ஆக்குறதுதான் அதோடைய வேலை. தகுதியற்றவரா துவாபர யுகத்துல ஆக்குது. தகுதியுடையவரா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தோம் அரைக்கல்பம். துவாபர யுகத்துல தகுதியற்றதா ஆக்கிடுச்சு. ஆனா இப்ப பாபா வந்துட்டாரு பாத்தீங்களா? இப்ப வந்து தகுதியுற்று உள்ளவரா ஆக்குறாரு. டக்குன்னு மாயா தகுதியற்றவரா மாத்துது. ஒரே நேரத்துல 2ம் நடக்குது. சத்தியுகமா, கலியுகமா. சத்தியுகத்தை நோக்கி பாபா இப்படி புடிச்சு இழுக்கிறாரு. ராவணன் புடிச்சு இங்க வா கலியுகத்தின் பக்கம் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. இந்த பக்கம் புடிச்சு இழுக்கிறான். தகுதியை இழக்க வைக்கிறான். சோ அத வந்து நேத்து யாரோ பாபாவை சந்திக்க வந்தாங்களாம். பாபா புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த ஆத்மாவுக்கு புரியல எதுவும். இவங்க எல்லாரும் பிரம்மகுமாரர்கள். நீங்க கூட பிரம்மாவுடைய குழந்தை தான், சிவனோட குழந்தை தான் நான் சொன்னேன். ஆனா
சும்மா ஒரு காதுல போச்சே தவிர, மனசுல பதியல. பதிஞ்சா தெரியும். வேற மாதிரி இருக்கும். இல்லையா? மனசுல ம். பதியல. அம்பு தைக்கல. அம்பு மாதிரி பதியல. ஏன்னா, இவங்களும் கடவுளோட குழந்தை தான். நீங்களும் ஏன்னா மம்மாவுக்கு பதிஞ்சதுல்ல. "வா குழந்தை, நீ தான் மகாலட்சுமியா இருந்தன்னு" சொல்றாரு. அவ்வளோதான். அப்படியே சரண்டர் ஆனாங்கல்ல. வந்தோனே இதான் சொன்னாங்க. ம். சொன்ன உடனே அப்படியே சரண்டர். அப்ப இவங்களும் ஆஸ்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார். சரி. அதே மாதிரி இங்க பாபா குழந்தையா இருக்கிறவங்கள்ல கூட நெறைய பேருடைய புத்தியில இது கம்மியா தான் பதிஞ்சிருக்குதுன்றார். இல்லாட்டினா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும்ன்றார். இல்லையா? ஒரு ஒரு நடிகருடைய ரசிகருக்கு ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைச்ச உடனே என்ன சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அப்ப இது கடவுள் வராரு, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாருன்னா எவ்வளவு சந்தோஷம் வரணும். அப்ப எல்லைக்குட்பட்டதிலேயே நாம இருக்கிறோம். நேத்து முரளியில கூட ம். சொல்லியிருப்பாரு. அது அடுத்த ஜென்மத்த பத்திலாம் யாருக்கு தெரியும்? இப்ப என்ன கிடைக்குது? அத பார்ப்போம். இப்ப நாங்க சொர்க்கத்துல தான் இருக்கோன்றாங்களாம். பலவிதமா சிந்திக்கிறாங்க. ம். அதனால அது ஒரு தமிழ்ல கூட சொல்லுவாங்கல்ல, நாளைக்கு கிடைக்கிற பலாக்காய விட இப்ப கிடைக்கிற கலாக்காய் பெருசுன்னுவாங்க இல்லையா? அப்படி இருக்கிறாங்க மனிதர்கள். அதுக்கு தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வாங்கன்றார். அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா, அந்த குஷி தெரியும்ன்றார். அப்ப எந்த தப்பான காரியமும் பண்ண மாட்டோம். இல்லையா? நான் உயர்ந்தவன், அந்த போதை ஓடிக்கிட்டே இருக்கும். நான் நாராயணன் அந்த வம்சத்தை சார்ந்தவன்ட்டு. இப்பவும் அந்த சொல்றாங்க. கைலாச பர்வ சொல்லுங்க, சொல்லுங்க. கைலாச பர்வதம் பரிக்ரமா போறாங்கல்ல பிரதர். கைலாச மலைக்கு கூட்டிட்டு போறேன். குரூப்பா கூட்டிட்டு போறாங்க எல்லாரையும். ம், அவங்கெல்லாம் அப்படியே அந்த மலைய பார்த்தோனே பரவசமா ஆகுறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி கீழ விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்து தலை வச்ச இடத்துல திருப்பி கால் வச்சு அப்படி மேற்கொண்டு அங்க பிரதட்சணம் ம், எப்படி பண்ணுவோம். அந்த மாரி ம், படுத்து எந்திரிக்கிறது, திருப்பி படுத்து எந்திரிக்கிறது, திருப்பி படுத்து எந்திரிக்கிறது. இப்படி ம். பண்ணிட்டு 12 கிலோமீட்டர் போறாங்க. அப்ப பா அவங்க எப்படி மனசுல பக்தி அதான், அவ்ளோ பக்தி வச்சிருக்கிறாங்க. அதான். அத ம். கடவுள தெரியற வரைக்கும் போதை இருக்குது. தெரிஞ்ச பிறகு அந்த போதை வரமாட்டேங்குதுன்றார். அந்த ஒரு ஒரு லவ் சாங் ஒண்ணு வரும். ம். "விழி இல்லை எனும்போது வழி கொடுத்தாய், வழி வந்த பின் ஏன் விழி அறிவ பறித்தாய்ன்னு" வரும். ம். அந்த மாதிரி இருக்குது இது. அதான் சொல்றாரு. அந்த அத அத கொஞ்சம் கொஞ்சமா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாரி சொல்ல சொல்ல ஒரு நாள் நமக்கு யோசிப்போம். ஆமா இல்ல, எவ்வளோ பெரிய பதவி அடையிறோம். இல்ல, அது வரலட்சுமி சிஸ்டர் கூட சொன்னாங்க. அந்த திருவண்ணாமலை அந்த மலைய பார்த்தாலே உழுந்து உழுந்து கும்பிடுவாங்களாம். அது ஆ அப்படி ஆமா. இருந்து, அதுக்கப்புறம் பாபா குழந்தை ஆன பிறகு மீனாட்சி கோயிலோ அல்லது திருவண்ணாமலை லிங்கமோ தெரியல. பக்கத்திலேயே இருக்கிறாங்க. எந்த உணர்வும் வரல எனக்கு. ஏன்னா ஒரிஜினல் கடவுள் ம். கிடைச்சிட்டாரு இல்லையா? அப்ப நமக்கு அது கிடைக்கிற வரைக்கும் இது மேல பாவனை. அது வந்தப்புறம் இதுல அந்த அந்த ஒரு பக்தி பரவசம் அது கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ம். அதான் சொல்றாரு. இல்லாட்டினா உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு குஷியின் போதை ஏறி இருக்கணும்ன்றார். கடவுள் கிடைச்சிட்டாரு, கடவுள் கிடைச்சிட்டாரு, கடவுள் கிடைச்சிட்டாரு. அப்படியே பைத்தியம் ஆயிடணும். அப்படி இருக்கணும். சிவனடியார்கள்லாம் அப்படி பைத்தியம் ம். ஆனாங்கன்னுலாம் சொல்லுவாங்களே, சித்தம் ஆமா. சித்தர்கள்னவங்க சித்தம் சித்தர். கலங்குனவங்கன்னுலாம் சொல்லுவாங்க. இல்லையா? ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் ஒரு பாவனை இருந்தது. இங்க டைரக்ட்டா தெரியுது அந்த இல்ல. சங்கரரையே பித்தா அப்படிதான் சொல்லுவாங்க. பித்தா பிறைசூடி பெருமாளே அருளாளா அப்படின்னு சொல்லுவாங்களே. பித்தன் கரெக்ட். மாரி இருக்கிறவர் தான் அந்த சங்கரர். இறைவன் அந்த மீது சங்கர பித்தம். ஸ்டேஜ் தான் நம்மளும் போறோம். ஆமா. கரெக்ட். கடவுள் மேல பித்து ஏறி இருக்கிற ஸ்டேஜ். ஸோ அந்த போதை முகத்துல வந்துடும்ன்றார். அந்த முகத்துல வரும்பொழுது தான் உங்கள பார்க்கும்போது கடவுள் தெரிவாருன்றார். இது எவ்வளவு சூப்பரான விஷயம். ஆக்சுவலா ஒரு ஆ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நெறைய பேர பார்த்துருக்கிறேன் கணவன், மனைவி. ஒரு 40 வயது இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கணவன் ஃபேஸும், மனைவி ஃபேஸும் ஒரே மாதிரியே இருக்கும். அது எப்படின்னே தெரியல. எப்படியும் கல்யாணம் பண்ணும்போது அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஃபேஸ் ஒரே அதாவது மாதிரியே இருக்கும். யார பா பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ அந்த இது ஆ வந்துரும்.
காளி கோயில் பூஜாரிக்கு அந்த தெத்துப்பல் முளைச்சிருச்சும்பாங்க. காளி ஆ. கோயில் பூஜாரிக்கு. ஓஹோ! காளிக்கு இருக்கிற தெத்துப்பல் மாரி. முளைச்சிருச்சு அப்படிம்பாங்க. ஆ, காளிக்கு இருக்கிற மாரி. அத பார்த்து பார்த்து அலங்காரம் பண்றாங்களா, ஆ. அப்படியே அவருக்கு தெத்துப்பல்லே வந்துருச்சு அப்படின்ட்டு. அது மாரி யார சூப்பர். பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ, அவங்க மேல அன்பு வருதோ, அவங்களோட ம். சாயல் நமக்கு வந்துருது. வந்துடுது. ஸோ, அப்ப நம்ம கடவுளுடைய மனைவி இல்ல? அப்ப கணவன் ஆமா. தெரியணும். நம்மள பார்க்கும் பொழுது. இல்லையா? அந்த அளவு அவங்களோட போதை சாயல் இருக்கு. நமக்கு வந்து ஆ, அந்த போதை ம். முகத்துல வந்துடணுன்றார். அடுத்தது படிங்க சிஸ்டர். இப்போ அது முழுவதும் முகத்திலும் வந்து விடுகிறது. ம். இப்பொழுது மணமகன்களாகிய உங்களுக்கு ஞானத்தின் அலங்காரமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த மணமகனுக்கு நாம் மணமகள்கள் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒரு உழவர் வேலை செய்யும் ஒரு பெண்ணின் கதை இருக்கிறது அல்லவா? ஒரு ராஜா விவசாயம் செய்யும் பெண்ணை கூட்டி வந்தார். ஆனால் பிறகும் அவருக்கு ராஜ்யத்தில் ஆனந்தம் ஏற்படவில்லை. எனவே அந்த பெண்ணை திரும்பவும் கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தார். நீ ராஜ்யத்துக்கு லாயக்கில்லை என்று கூறினார். இங்கு கூட தந்தை அலங்காரம் செய்கிறார். நீங்கள் வருங்காலத்தில் மகாராணி ஆகுங்கள். கிருஷ்ணருக்காகவும், பட்டத்து ராணியாக ஆக்குவதற்காகவும் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை. எல்லோருமே பக்தி உள்ளம் கொண்டவர்கள். இப்படியே உலகம் நடந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்கிறார்கள். இயற்கை ஆகும். நிறைய பேர் கோயில்கள் குளங்களுக்கு செல்வதும் இல்லை. சாஸ்திரங்கள் ஆகியவற்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். அரசாங்கம் கூட தர்மங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பாரதம் எந்த தர்மத்தை சார்ந்திருந்தது? இப்பொழுது எந்த தர்மத்தினுடையதாக இருக்கிறது என்பதை முற்றிலும் அறியாமல் உள்ளார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தெய்வீக குலத்தினர் ஆவீர்கள். எப்படி அவர்கள் கிறிஸ்தவ குலத்தினரோ அவ்வாறே நீங்கள் பிராமண குலத்தினர் ஆவீர்கள். சூப்பர். முதலில் இல்ல, இல்ல. இது பார்ப்போம். சொல்லுங்க. ஸோ, பாபா வந்து நம்மள மணமகள்கள்னு சொல்றார். ஞானத்தின் அலங்காரம் பண்றார். இல்லையா? அந்த ஒரு கிறிஸ்தவர்கள் கூட அப்படி கடவுளை சொல்லுவாங்க. மணமகன் சொல்லுவாங்க. நம்ம மணவாட்டின்னு சொல்லுவாங்க. பாபா ஒரு கதை சொல்றாரு. ஒரு விவசாய பெண்ணை வந்து ராஜா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அழகா இருக்குது அந்த பொண்ணுன்ட்டு. ஆனா, அந்த பொண்ணுக்கு ராஜ்யத்துல சந்தோஷமே வரலையாம். அப்ப அந்த பொண்ணு சிரிச்ச முகத்தோட இருந்தா தானே ராஜாவுக்கு பிடிக்கும். சரி, இந்த பொண்ணு வேலைக்கு ஆக மாட்டா, இவள கிராமத்துல போய் விட்டு வந்துடுங்கன்ட்டாங்களாம். இன்னைக்கு நெறைய டைவர்ஸ்க்கு அது ஒரு முக்கியமான காரணம். நீங்க பாருங்களேன், யார வேணாலும் கேட்டு பாருங்களேன். அந்த குறிப்பா பிரபலங்கள் சொல்றது, அந்த பப்ளு, இப்ப ஜெயம் ரவி இவங்க எல்லாமே சொல்றது என்னன்னா, நான் என்ன கேட்டேன்? பேசிக்கான மரியாதை இல்ல. அப்ப அங்க பேசிக்கான மரியாதை இல்லன்னா என்ன அர்த்தம்னா, இவரை அடைந்ததுக்கு நான் கொடுத்து வைக்கணுன்ற எண்ணம் இல்லாம அவங்க இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆனா அவங்களுக்கு கோடிக்கணக்குல ஃபேன்ஸ் வெளியில இருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய அருமையே தெரியாத ஒருத்தர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேனே. டைவர்ஸ்க்கு அடிப்படை காரணம் இதுதான் இருக்கும். ஸோ இது பெண்ணுக்கும் வரும், பையனுக்கும் வரும். இதுதான் பிரச்சனையா இருக்கும். அப்ப சிலர் சொல்லவே செய்வாங்க. நீ என்ன கல்யாணம் பண்றது தகுதியற்றவ அப்படின்ற ஒரு நிலை வெளில சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அதேதான் பாபா சொல்றாரு. யார கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க தெரியுதா உங்களுக்குன்ற. என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்கன்னா, சரி போ கலியுகத்துக்கே போன்னு தானே அனுப்ப முடியும். அது கலியுகத்துடைய குணம். இல்லையா? அந்த விவசாய பொண்ணுக்கு ராஜ்யத்துக்கு வந்தே சந்தோஷம் கிடைக்கலன்னா, நீ ராஜ்யத்துல இருக்கிறதுக்கு தகுதியற்றவ. அந்த மாதிரி ஸோ அது ஒரு காரணம் பாருங்களேன். நடைமுறையிலே வந்து இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, அதோட அப்பா, அம்மா வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவ்வளவுதான். புகுந்த வீடு தான் அந்த பொண்ணுடைய வீடு. அதுக்கப்புறம். அப்ப அப்ப அது எதுக்குன்னா, ஒருவேள புகுந்த வீடு ரொம்ப பணக்கார வீடுனா, அதுக்கேத்த மாரி அந்த பொண்ணு மாறிக்கணும். இல்ல நான் பழைய வீட்ல இப்படித்தான் இருந்தேன். இப்படியே இருக்கிறேன்னும் பொழுது, அது செட் ஆகாது. இல்ல இங்க வந்த மாரி சுத்தம் இது ஒரு இன்னொரு ஜென்மம் எடுத்த மாரி. அததான் பாபா சொல்றாரு. இது இன்னொரு ஜென்மம் இது. இது சுகமாக இருக்கக்கூடிய ஆ.
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு இனிஷியல் மாத்திக்கிறது. இன்னொரு ம். குடும்பத்துல அப்பாவோட இனிஷியல விட்டுட்டு கரெக்ட். ஹஸ்பண்டோட இனிஷியலா மாத்தி. கண்டிப்பா. அதே மாரி தான் நம்ம பிகே அப்படின்னு இனிஷியல் வச்சிருக்கோம். மாத்திக்கிறோம். கரெக்ட். அப்ப பிகேனாலே என்ன அர்த்தம்? கடவுளுடைய மனைவி. அந்த சந்தோஷம் உங்க முகத்தை பார்க்கும்போது தெரியணுன்ற. யார பார்த்தாலும் கடவுள பார்க்குற மாதிரியே இருக்குதேன்ற உணர்வை ஏற்படுத்தணும். இதான் நம்முடைய லட்சியம். அப்பதான் கடவுளுக்கு மனைவியா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப பாபா வந்து ஞானத்துல அலங்காரம் பண்றார். வருங்காலத்துல மகாராணி ஆகுறீங்க, ஸ்தூலமாகவே. ஆனா, இப்பவே அந்த போதையில இருக்கணுன்ற. இல்லையா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே அந்த போதை வந்துடுதுல்ல. நிச்சயம் ஆன உடனே அந்த போதை வந்துடுதுல்ல. அந்த பணக்காரன் வீட்டுக்கு நான் போறேன்ற போதை, கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துடும். இல்லையா? அப்பத்துலருந்து அந்த பொண்ணுடைய முகமே ஜொலிக்கும்ன்னுவாங்க. அப்ப இங்க பாபாவுக்கு நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. நாளைக்கு நாராயணனையோ அல்லது மகாலட்சுமியோ கல்யாணம் பண்ண போறீங்க. ஏன் அந்த போதை வரல? வருங்காலத்துல மகாராணி ஆக்குறதுக்காக கடவுளே அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறார். இல்லையா? அலங்காரம் பண்ணும் பொழுது, அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அலங்காரம் பண்ணும்போது, அலங்காரம் பண்ற அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும். அந்த பொண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்ட்டு. சந்தோஷம் இருக்குதா? இல்லையான்றது அந்த பொண்ணுக்கு தெரியும். இல்லையா? அதே தான் பாபா இங்க பண்றார். நான் அலங்காரம் பண்றேன். ஏன் அந்த போதை இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு? அப்ப இந்த அலங்காரத்துடைய அருமை தெரியல. அலங்காரம் பண்றது யாருன்னே தெரியல. இல்லையா? சோ இதோடைய நினைவாக கிருஷ்ணர் பட்டத்து ராணிய ஆக்குறதுக்காக பெண்கள விரட்டினார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒண்ணுமே அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்ட்டு. அவங்க பக்திய பொறுத்தவரைக்கும் எனக்கு அர்த்தம்லாம் தேவலப்பா. கோவிந்தா கோவிந்தான்னா நம்மளும் கோவிந்தா கோவிந்தா தான். இல்லையா? அல்லேலூயான்னா அல்லேலூயா தான். அத பத்திலாம் கவலைப்படுறது இல்ல. என்னன்னே கண்டுக்கிறது கிடையாது. அப்படிதான் உலகம் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த உலகம் அழியாது. எப்பவுமே இருக்கும். கடவுள் பார்த்துக்குவாரு. ஒரு பக்கம் அழியிற நேரத்துல தான் கடவுளே வருவாருன்னு சொல்றாங்க எல்லா மதத்திலயும். இன்னொரு பக்கம் கடவுள் பார்த்துக்குவாரு. எதுக்கு அழியிறதெல்லாம் நிறுத்தலன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. சோ நெறைய பேர் வந்து இன்றைய காலகட்டத்துல கோயிலுக்கு போறதில்ல, சாஸ்திரம் ஏத்துக்கிறது கிடையாது. அப்படி நாஸ்திகர் ஆயிட்டாங்க. சோ ஞானம் வந்து போகாம இருக்கிறது வேற. அவங்க ஞானம் எதன் மீதும் நம்பிக்கை கிடையாது. அரசாங்கமே அப்படிதான். ஆமா. இல்லையா? பாரதத்துடைய தர்மம் என்னன்னு கூட தெரியாம இருக்கிறாங்க. ஆனா, இப்பதான் பாபா சொல்றாரு. நீங்க தெய்வீக குலத்தினர். இல்லையா? அவங்க எப்படி கிறிஸ்தவ குலத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்களோ, அந்த மாதிரி நீங்க பிராமண குலத்தினர். தெய்வீக குலத்தை விட உயர்ந்த குலம். இதோடைய நினைவு அங்க அந்த பிராமணர்கள் சொல்லிக்கிறாங்க. நாங்க உயர்ந்தவர்கள் அப்படின்ட்டு. அப்ப அவங்களுக்கு கடவுளை பத்தி தெரியாது. ஆனா அவங்களுக்கே அவ்வளவு போதை இருக்குதுன்னா, நமக்கு எவ்வளவு போதை இருக்கணும்? ஒரிஜினல் பிராமணர் நாம தான். இல்லையா? அவங்க நம்மளுடைய நிழல் தான் அவங்க. முதல்ல அது படிங்க சிஸ்டர். முதலில் குழந்தைகளாகிய உங்களை பதீத சூத்திரரிலிருந்து பிராமணராக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாவனமாக ஆகி பின் 21 பிறவிகளுக்கு நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிவிடுவீர்கள். தெய்வீக மடியில் சேருவீர்கள். இதற்கு முன்பு அசுர மடியில் இருந்தீர்கள். அசுர மடியிலிருந்து மீண்டும் ஈஸ்வரிய மடியில் வந்துள்ளீர்கள். ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். இது ஒரு அதிசயமாகும். நாம் பிராமண குலத்தினர் ஆவோம் என்று எல்லோரும் கூறுவார்கள். நாமோ ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். வழி கூற வேண்டும். எல்லையில்லாத தந்தையிடம் எல்லையில்லாத ஆஸ்தியை எப்படி பெறுவது என்பதை வாயால் கூறக்கூடியவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. உங்களுக்கு எல்லையில்லாத தந்தை கிடைத்துள்ளார். நீங்கள் தான் அவருக்கு குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள். முந்தைய கல்பத்தில் யார் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றிருந்தார்களோ அவர்களே வந்து பெறுவார்கள் என்பதை புத்தி மூலமாக அறிந்துள்ளீர்கள். சிறிதளவு புத்தியில் இருந்தது என்றாலும் எப்பொழுதாவது வந்து சேர்ந்து விடுவார்கள்.
ஏதாவது ம். கொஞ்சம் பெறுவதற்காக வருவார்கள். ஓகே. உங்களிலும் கூட வரிசை கிரமமாக அறிந்துள்ளார்கள். ஓகே இன்றைக்கு சிஸ்டர். ஓகே, ஓகே, ஓகே. பாவனமாக ஆக வந்து ஓகே. அது பார்ப்போம். ஆம். ஸோ நம்ம வந்து உயர்ந்த குலம், பிராமண குலத்தைச் சார்ந்தவர்கள். ஆனா, இதுக்கு முன்னாடி அழுக்கான சூத்திரனாகத்தான் இருந்தோம். பக்தி மார்க்கத்தின் கீதையில கூட சாதகன் ஆரம்பத்தில் சூத்திரனாகத்தான் இருக்கிறான் அப்படின்னு தான் இருக்குது. அப்ப சூத்திரன்ல இருந்து பிராமணனாக ஆக்குறார். அப்படியே ஒரே ஹை ஜம்ப் இல்லையா? ம். பாதாளத்துல இருந்த நம்மள தூக்கி கோயில் கோபுரத்துல வச்சிருக்கிறார். அது தமிழ்லயே பேச்சு ம். வழக்குல சொல்லுவாங்க. அவன தூக்கி கோபுரத்துல வச்சுட்டாங்கன்ட்டு. அப்படி பாபா நம்மள குப்பையில கிடந்ததுக்கு குப்பையில கடந்தது. அது உண்மையிலே கடவுள் பண்ற வேலை அது. அவர்தான் நம்மள அப்படி வைக்கிறார். ஸோ பிராமணன் ஆக்குனதே எதுக்கு? நம்மள வந்து தூய்மை ஆக்குறது, குளிப்பாட்டுறார். அதுதான் அங்க அபிஷேகம் பண்றாங்க கோயில்ல. அபிஷேகம். இங்க ஞானத்தினால அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஸோ இதன் மூலமாகத்தான் தூய்மை ஆயிட்டே இருக்கிறோம். பிறகு 21 பிறவிக்கு தெய்வீக சம்பிரதாயத்தினரா மாறுறோம். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? பாபா நம்மள ஞானத்தினால குளிப்பாட்டுறத தான் அங்க அந்த பிராமணர்கள் தெய்வத்தை குளிப்பாட்டுறதா காட்டுறாங்க. எவ்வளவு சூப்பரான ம். விஷயம் இல்லையா? கடவுள் பண்றதா அங்க பிராமணர்கள் பண்றதா காட்டுறாங்க. எல்லாமே அப்படிதானே. அந்த பார்வதிக்கு ம். தாலி கட்டுறது கூட பிராமணர் தான் கட்டுவாங்க, சிவனுக்கு பதிலாக. அதே விஷயம் தான் நடக்குது. ஆமா. கரெக்ட். பிறகு நீங்க தெய்வீக மடிக்கு போவீங்க. அதாவது தேவதைக்கு பிறப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அசுர மடியில இருந்தீங்க. அது தெரியாது. அசுர மடியிலிருந்து ஈஸ்வர மடிக்கு வந்து தெய்வீக மடிக்கு போறீங்க. அப்ப இங்க சுத்தப்படுத்தி ம். அனுப்புறார். அப்ப அசுர மடியில இருக்கும் பொழுது அந்த பைபிள்ல உள்ள எல்லா விஷயமும் இன்னைக்கு உலகத்துல நடக்குது. பைபிள்ல பார்த்தீங்கன்னா, அப்பா மகளோட காமத்துல ஈடுபடுறது, சகோதரன் சகோதரியோட காமத்துல ஈடுபடுறது, அண்ணியோட காமத்துல ஈடுபடுறது, அப்படி அந்த உறவு முறை இல்லாமல் காமத்துல ஈடுபடுறதுன்னுவாங்களே, அத்தனை கதையும் இருக்கும். இன்னைக்கு அத்தனையும் நடந்துட்டு இருக்கு. அதான் அசுரமடி. அப்படி இருந்த ம். நம்மள ஈஸ்வர மடியில உட்கார வைக்கிறார். ஈஸ்வர மடியில உட்கார வச்ச உடனே மத்தவங்கள மட்டும் இல்ல, சொந்த மனைவி அல்லது கணவனையே சகோதரன் சகோதரியா தான் பார்க்கிறோம். எப்படி மாத்தி இருக்கிறார் இல்லையா? இது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா? இத கடவுள தவிர யாராலயாவது மாத்த முடியுமா? அதனால நாம எல்லோரும் என்ன சொல்றோம்? நாங்க பிராமண குலத்தைச் சார்ந்தவர்கள். இப்ப பிராமண குலம்னா என்ன அர்த்தம்? எங்களுக்குன்னு ஒரு வழி இருக்குது. இன்னைக்கு எல்லாம் அதானே சொல்றாங்க. ஆதி சனாதனம்னா, அது மதம் கிடையாது, வாழ்க்கை முறை. முஸ்லிம்னா அது மதம் கிடையாது, அது ஒரு ம். மார்க்கம். அதாவது வாழ்க்கை முறை. சரி ம். என்ன ஆமா. வாழ்க்கை முறை? எப்படி வாழணும்? இந்துக்கள் என்ன பண்றாங்களோ, அதே தான் அவங்களும் பண்றாங்க. முஸ்லீம் என்னென்னலாம் சாப்பிடுறாங்களோ, அதே தான் இவங்களும் சாப்பிடுறாங்க. இவங்க பார்வையிலும் காமம் இருக்கு. அவங்க பார்வையிலும் காமம். இதுல என்ன வித்தியாசம்? இல்லையா? அந்த எங்க அம்மா சொல்லுவாங்க, "போற ஏறுல முன்னேறு என்ன, பின்னேறு என்னன்னுவாங்க." அந்த மாதிரி இருக்குது. அப்ப இங்க தான் வழி கொடுக்கிறார். உயர்ந்த வழி கொடுக்கிறார். என்ன வழி? எல்லாரும் சகோதரன், சகோதரி தான். அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. இதோட நினைவு பாருங்க. அந்த பிராமணர்களே அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க கணவன. ஆமா. ஆ ஆமா. ஏன்னா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆவுது பாருங்க. ஸோ அவங்கள அறியாமலே அவங்களோட ம். அம்மா அப்பாவையும் இவங்க அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆ, மத்தவங்கலாம் அத்தை, மாமன் தானே அவங்க ஆ. அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. கணவனுக்கு என்ன சூப்பர், உறவோ அதான் அவங்களுக்கும் உறவு. அவருக்கு சூப்பர், சித்தின்னா இவங்களுக்கும் சித்தி தான். அந்த மாரி. சூப்பர், சூப்பர்ல. அப்ப உண்மையான பிராமண குலத்தினர், அந்த பிராமணர்களை விட நம்ம உயர்ந்தவரா முதல்ல ஆகணும். ஏன்னா அவங்களே அந்த அளவுக்கு உயர்ந்தவரா இருக்கிறாங்க. அப்ப நம்ம பிராமண குலத்தினர்னா ஸ்ரீமத் படித்தான் நடக்கணும். சுகத்த மட்டும் தான் கொடுக்கணும். சுகத்திற்கான வழியத்தான் சொல்லணும். உங்க நடத்தை மூலமாகவும். வெறும் வாய் வழியா மட்டும் இல்ல. நடத்தை மூலமாகவும்.
அந்த பிராமணர்களுக்கே கோபம் வராதுன்னுவாங்க. ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க. பிராமணர்களுக்கெல்லாம் கோபமே வராது. தயிர் சாப்பிடுறதுனால நினைக்கிறேன்னுவாங்க. அப்ப நாம கோபத்தின் உச்சத்துல இருந்தவங்கள பாபா அப்படி மாத்துறார். இப்ப என்ன வழி? சுகத்தை கொடுக்கிற வழிதான் நம்ம வழி. எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்திய எப்படி அடையிறதுன்னு வாயால கூட சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. இல்லையா? எப்படி அந்த சொர்க்கத்தை அடையிறது? யாருக்குமே தெரியாது. அந்த வழிய சொல்றதுக்காக எல்லையற்ற தந்தையே வந்திருக்கிறார். அவருக்கு நேரடி குழந்தை ஆகி இருக்கிறீங்க. யாரு ஆவா? முந்தைய கல்பத்துல யாரு ஆகி ஆஸ்தி அடைஞ்சாங்களோ அவங்களே தான் இப்பயும் ஆவாங்க. ஸோ இதுதான் நம்மள வாதம் செய்ய விடாது. போய் எங்களுது தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்தவங்க தான் வருவாங்க. வந்தவங்க தான் வருவாங்க. இப்ப நாம அதாவது அந்த ஐயருங்க சுக்லாம்பரதம் அது இதுன்ட்டு ஏதோ இப்படி தெளிப்பாங்க. அந்த மாதிரி ஞானத்தை தெளிக்கிறோம். இப்ப இல்லாட்டினா அடுத்தது வேற யாரோ பாபாக்கு தெளிப்பாங்க. ஏதோ ஒரு டைம்ல எழுந்துடுவாங்க. தெளிக்கிறது தான் நம்ம வேலை. கல்யாணத்துல கூட பன்னீர் தெளிக்க தான் செய்றாங்க. மொண்டு ஊத்துறது கிடையாது. இல்லையா? அந்த வேலை தான் நம்ம பண்றோம். ஸோ கொஞ்சம் புத்தியில இருந்துச்சுன்னா கூட நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள்லாம் எப்பயாவது சேர்ந்துருவாங்க. ஏதோ ஒண்ணு அவங்கள புடிச்சு இழுக்கும். அது அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம தர்மம் இல்ல 5000 வருஷம் கழிச்சு பார்க்குறாங்கல்ல, புடிச்சு இழுக்கும். ஏன்னா நாம பாபா இன்னைக்கு சொல்றத 2500 வருஷம் வாழ்ந்தும் இருக்கிறாங்க. அப்ப அது எமர்ஜ் ஆகும்ல. அப்ப இது கரெக்ட் தான்ட்டு. சொர்க்கத்துக்கே வராதவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அது வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால கொஞ்சமாவது அடையறதுக்கு வந்துடுவாங்க. கொஞ்சம் புத்தியில தங்குனாலும். ஏன்னா உங்களையும் வரிசைக்கிரமம் இருக்குது. ஸோ அதனால தான் இன்னைக்கு தூய்மையா வராங்க, நாளைக்கு அழுக்காகிடுறாங்க. காரணம் என்ன? ஏதாவது ஒரு கெட்ட சகவாசம் வந்துடுது. அப்ப பாபாவுடைய ஒரு ஆகியும் பாபா கையை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப இன்னும் பாவாத்மாவா ஆகிடுறாங்க அப்படிங்கிறதே மறந்துடுறாங்க. ஏன்னா உண்மையான வழி தெரிஞ்சு போய் விழறீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதை எதோட பாபா கம்பேர் பண்றாருன்னா, ஒருத்தரை கொலை செஞ்சா எவ்வளவு பெரிய பாவம். ஆனா அந்த பாவமே சின்னதுன்ற பாபா கையை விடுறதை ஒப்பிடும் பொழுது இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? பாபா வழியை விடுறது. அதனாலதான் காமம் கொலை பண்றதோட பெரிய பாவம்ன்ற. அது நல்லா மைண்ட்ல பதியும் போது அப்படி ஈச்சியா ஸ்லைட்டா பார்த்தா கூட பெரிய குற்ற மனப்பான்மை இருக்கும். ஆனா இங்க பாருங்க, பாபாவுடையவர் ஆகி பாபா விட்டுடுறாங்க. சத்தியம் பண்ணிட்டு விகாரத்துல போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு விகாரி ஆகிடுறாங்க. அப்ப ரொம்ப பாவமாயிடும். கொலை பண்றதோட பாவமாயிடும்ன்ற. நான் என்ன பாவம் செஞ்சேன்ட்டு அஞ்ஞானிகள் கேட்கலாம், நம்ம கேட்க முடியாது. ஒரு அஞ்ஞானி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஒருவேளை போன ஜென்மத்துல ஏதாவது பாவம் செஞ்சிருப்பனோ? போன ஜென்மத்துல இல்லையா? அப்ப அவங்களுக்கு இப்ப தெரியாது இல்ல, இதெல்லாம் பாவம்னு தெரியாது. அப்ப ஞானம் கேட்க கேட்க அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது இப்போ சூப்பரான பாயிண்ட் சொல்றாங்க. ஞானத்துல ஏற்படுற அளவுக்கு அஞ்ஞான காலத்துல அவ்வளவு பாவம் ஆகுறது கிடையாது. ஏன்னா இங்க 1க்கு 100 மடங்கு தண்டனை. அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா? அது படிங்க சிஸ்டர். அஞ்ஞான காலத்திலோ மனிதர்களுக்கு கோபம் வருவது சாதாரணமாக இருக்கும். இங்கு நீங்கள் யார் மீதாவது கோபப்பட்டீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனையாகி விடுகிறது. மனநிலை முற்றிலுமே நிலை குலைந்து விடுகிறது. ஏனெனில் இறைவனின் கட்டளையை ஏற்பதில்லை. தூய்மையாக ஆக வேண்டும் என்று தர்மராஜரின் கட்டளை கிடைக்கிறது. நீங்கள் இறைவனுடையவராக ஆன பிறகு சிறிதளவு கூட அவரது கட்டளைகளின் மீறினீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை ஏறிவிடுகிறது. படைப்பவரோ அவர் ஒருவரே ஆவார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் கூட அவரது படைப்பாகும்.
தர்மராஜர் கூட படைப்பு ஆவார். தர்மராஜரின் ரூபத்தை கூட பாபா சாட்சாத்காரம் சேவிக்கிறார். பிறகு அந்த இறுதி நேரத்தில் நிரூபித்து நினைவூட்டி கூறுவார். பாருங்கள், நான் கோபப்பட மாட்டேன், யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள். பிறகும் நீங்கள் இவருக்கு துக்கம் கொடுத்தீர்கள், துன்பப்படுத்தினீர்கள் என்று காட்சி காட்டுவார். இப்பொழுது வாங்குங்கள் தண்டனை. சாட்சாத்காரம் காட்சி காண்பிக்காமல் தண்டனை கொடுக்க மாட்டார். அத்தாட்சி நிரூபணம் வேண்டுமல்லவா? உண்மையில் நான் தந்தையை விட்டுவிட்டு அந்த தீய செயல் செய்தேன் என்று அவர்களும் புரிந்திருப்பார்கள். அவப்பெயர் விளைவிப்பதனால் பலருக்கு துன்பங்கள் வந்து விடுகின்றன. எத்தனை அபலைகள் பந்தனத்தில் வந்து விடுகிறார்கள். எல்லா தண்டனைகளும் அவப்பெயர் விளைவித்தவர்கள் மீது வந்து விடுகிறது. எனவே தந்தை கூறுகிறார், பெரியதிலும் பெரிய பாவ ஆத்மாவை பார்க்க வேண்டும் என்றால் இங்கே பாருங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஓகே சிஸ்டர், செம்ம எச்சரிக்கை கொடுக்கிறாரு பாபா. தர்மராஜரா ஒரு படைப்பு அப்படின்னு இன்னைக்குதானே பாபா சொல்லியிருக்காரு. தர்மராஜரும் அவருடைய படைப்புனா அது தர்மராஜரை பத்தி அது கொஞ்சம் குப்தமாவே வச்சிருக்கிறாரு பாபா. ஏன்னா படைப்பு சொல்லியிருக்காரு. தர்மராஜரின் ரூபத்தை காட்டுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஸோ பாபா சொல்றாங்க, கொலை செய்யறத விட விகாரி ஆகிறது வந்து மிகப்பெரிய பாவம். அஞ்ஞான காலத்தை விட இங்கேதான் பயங்கர பாவம் ஆயிடுதுன்றாரு. ஏன்னா அஞ்ஞான காலத்துல கோபப்படுறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அது ஒரு பாவமாவே யாரும் கன்சிடரே பண்ண மாட்டாங்க இல்லையா? மனுஷனா கோபம் வரதான் செய்யும். மனுஷனா கோபம் வரதான் செய்யும். நான் அமைதியா தான் இருந்தா அவங்களாலதான் கோபம் வருது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. கோபப்பட்டாதான் காரியம் நடக்கும்னு அதை நியாயப்படுத்தி ரேடியோல, ஆல் இண்டியா ரேடியோல ஒரு ப்ரோக்ராமே நடந்துச்சு நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது. கோபப்படுறது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி. அது கோபப்படாம இருக்கிறது வந்து மன அழுத்தத்தை கொடுத்துடுமா. சயின்ஸ் ஆர்டிக்கல் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்க கூடாதான். சரி, ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லதுக்காக கோபப்படுறேன், நியாயத்துக்காக கோபப்படுறேன் இல்லையா? வீட்டுல யாராவது தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க, இது தப்பு தப்பு தப்புன்னு நோய் 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 நோயின்னு பண்ணிட்டு இருப்போம். அது கரெக்டுன்னு நினைச்சிட்டு இருப்போம், ஏன்னா கரெக்டா தானே பண்றோன்ட்டு. ஆனா இப்பதான் தெரியுது, எதுக்காகப்பட்டாலும் கோபம் கோபமே, பாவமே. பாபா வந்து நீங்க இன்னொன்னு சொல்லிடுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் அப்படின்றாங்க, சமாதானப்படுத்துறதுக்கு. அப்ப யார் மேலயாவது கோபப்பட்டீங்கன்னா 100 மடங்கு தண்டனைன்னு பாபா சொல்றாரே தவிர, எதுக்காக கோபப்பட்டீங்கன்னா கிடையாது. எதுக்காக கோபப்பட்டாலும் 100 மடங்கு தண்டனை தான். உங்க பக்கம் 1000 நியாயம் இருக்கட்டும் இல்லையா? நம்ம சொத்தை அபகரிச்சிருக்கலாம், அநீதி நடந்திருக்கலாம், இருந்தாலும் கோபப்படக்கூடாது. அப்பதான் நீங்க கடவுளை வெளிப்படுத்துறீங்க. கம்முன்னு இருக்கும்போது அமைதியா இருக்கிறது எல்லாரும் தான் இருப்பாங்க இல்லையா? இதுல இருந்து காட்டணும், அதான் பெரிய விஷயம். ஜெயம் ரவி சொன்னார் இல்லையா, இன்னமும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, போய் வாழ்ந்து பாருங்க அப்படின்னாரு. அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க கூட வாழ்ந்து பார்த்தா தெரியும் அப்படின்னாங்க. ஆனா அதெல்லாம் கடவுள்கிட்ட வேலைக்கு ஆகாது. எப்படியா இருந்தாலும் அமைதியா தான் இருக்கணும், கோபப்படக்கூடாது. மனநிலை முற்றிலும் நிலை கொலைஞ்சு போயிடுது கோபம் வந்தா. அப்ப என்ன ஆயிடுது? இன்னொன்னு, கோபப்பட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது தப்புன்னு தெரிஞ்சிடும். பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடியும் கோபப்பட்ட நீங்க அமைதி இருக்க மாட்டீங்க தான். பட் ஆனா இப்ப ரொம்பவே உங்க மனம் அமைதி இல்லாம போயிடும். ஐயோ கோபப்பட்டுட்டுமே அப்படின்ட்டு ஸ்லைட்டா சத்தம் போட்டு இருந்தா கூட. அதுக்கு காரணம் என்ன? கடவுளுடைய கட்டளையை நீங்க மீறிட்டீங்க. ஏன்னா பாபாவுடைய கட்டளை என்ன? தூய்மை ஆகணும்ன்றதுதான் கட்டளை. அப்ப தூய்மைன்றது காமம் மட்டும் இல்ல, கோபமும் இருக்கக்கூடாது, பற்றும் இருக்கக்கூடாது, பேராச்சையும் இருக்கக்கூடாது, அகங்காரமும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எப்படி தெரியும்?
என்கிட்ட இதெல்லாம் இல்ல பாபான்னா, பாபா அப்படியே ஏத்துக்க மாட்டார். அப்படியா? சோதனை வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்தா தானே தெரியும். இல்ல, அப்பதான் நம்மள வந்து நோண்டுவாங்க யாராவது. அப்ப புரிஞ்சுக்கணும். பாபா டெஸ்ட் வைக்கிறாரு. நம்ம அவங்க பக்கம் கவனத்த செலுத்துனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் பாபா உள்நோக்கு முகம், ம். வெளியில பார்க்காதீங்க, உள்ள பாருங்கன்றார். வெளியிலே ம். பார்க்கக்கூடாது. வெளி உலகமே நமக்கு கிடையாது. என் மனநிலை அமைதியா இருக்குதா? அதான் தூய்மையா இருக்கிறேனா? அப்ப ஒரு முடிவு எடுக்கும்போது பற்றின் காரணமா முடிவு எடுக்கிறீங்களா? என்னுடையவருக்காக. ம். அப்ப அங்க ஃபெயில் ஆகுறோம். அப்படி ஃபெயில் ஆகாம தானே தர்மர் ஜெயிக்கிறார். அந்த தண்ணி தாகம் எடுத்த ம். வரும்பொழுது, ஆ அந்த ஆன்ஸருக்கு குலத்தின் தேவன் திருப்தியாகி, சரி நீ உன் சகோதரர்கள்ல ஒருத்தர உயிர் திருப்பி ம். பெற்றுக்கொள்ளலாம்ன்னும் பொழுது, ஆ மாது இவர் வந்து குந்தி தேவிக்கு பிறந்தவர். ஆமா. மாதிரியோட அதுக்கப்புறம் குழந்தை. மாதிரி 2வது சித்தியுடைய குழந்தைய தான் அவர் எழுப்புவாரு. ம். ஏன் ம். அவன போய் எழுப்புறன்னும்போது, இந்த தாயோடைய குழந்தை நான் ஒருத்தன் உயிரோட இருந்தா, அந்த தாயோடைய குழந்தையும் இருக்க வேண்டியது தானே நியாயம். அப்ப அங்க பற்றுக்கு ஆமா. முக்கியத்துவம் கொடுக்கல. அங்க டெஸ்ட் பேப்பர் பற்றுக்கான டெஸ்ட் பேப்பர். பிள்ளைக்கு பற்று இருக்குதா? அதே மாரி சுய ஆதாயம் பார்க்குறானா? ஏன்னா அவன் நோஞ்சானா இருப்பான். இப்ப பீமனையும், ம். அர்ஜுனனையும் எழுப்புனா உதவி இவனுக்கு. அது இல்லாம சொந்த இருக்கும். ஆமா. சகோதரர் அவங்க. ஆனா அத பார்க்கல. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. இல்லையா? ம். ஸோ அதாவது இந்த கரிமீனுக்கு அடிமையாகி, கரிமீன் யாரு சமைச்சு போடுறாங்களோ, அவங்களுக்கு சொத்து எழுதுற அப்பா, அம்மாக்கள்லாம் இப்ப இருக்கிறாங்க. அப்ப எப்படி பாருங்க, எதன் மீதெல்லாம் பற்று வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கொஞ்சம் அவருடைய கட்டளை மீறினா கூட, எந்த காரணமா வேணாலும் இருக்கட்டும். கொஞ்சம் மீறினாலும் 100 மடங்கு தண்டனை ஏறிடுதுன்றார். ஏன்னா ம். இறைவனுடையவர் ஆயிட்டீங்க. அதான் இங்க முக்கியமான விஷயம். அங்க திரௌபதி கேட்கிறாள்ல, முதல்ல பணயம் வச்சது யார? தர்மரையா? ம். அல்லது என்னையா? தர்மர தான் அப்படின்றாங்க. இப்ப அவரையே பணயம் வச்சுட்டா அவரு அடிமை. அடிமைக்கு எது மனைவின்னு கேட்கறாங்க. ஆ அந்த மாதிரி இறைவனுடையவர் ஆயிட்டீங்கன்னா, உங்கள நீங்க முழுசா பாபா கிட்ட ஒப்பு குடுத்துட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏது கணவன், மனைவி, குழந்தை, அப்பா, அம்மா எதுவுமே. அப்ப அது உங்க செயல்ல தெரியுதான்னு பாபா செக் பண்ணுவார். அப்ப நான் சொல்றத தானே செய்யணும். இப்ப கடவுள் தானே கணவன். ம். கணவன் சொல்றத செய்யறது தானே மனைவியோடைய வேல. அப்ப சின்ன கட்டளை இன்னொரு விஷயம் என்னன்னா, பாபாவுடைய கட்டளை நீங்க ஸ்லைட்டா மீறிட்டீங்கனாலே, அடுத்தடுத்து மீறிக்கிட்டே இருக்கிற மாரி ஆயிடும். மாட்டிக்குவீங்க. ம். 100 மடங்கு தண்டனை. ஏன்னா பாவம் திரும்ப திரும்ப பாவம் செய்ய வச்சிடும். ஸோ படைப்பவரோ ஒருத்தர் தானே. அப்ப அவர் சொல்றது அவரு மூலமா தானே ஆஸ்தி கிடைக்குது. படைப்பவர்கிட்ட இருந்து தானே ஆஸ்தி கிடைக்குது. இப்ப படைப்பவர் சொல்றத தானே கேட்கணும். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் கூட படைப்பு தான். இல்ல. ஆனா என்ன பண்றது? பிரம்மா வாய் வழியா தான் சிவன் பேசுறாரு. அதனால பிரம்மா வாயிலிருந்து வர்றதெல்லாம் சிவன் பேசுறதாவே நினைங்கன்றார். அப்படி நினைச்சுட்டீங்கன்னா, ஒருவேளை பிரம்மா தப்பா சொல்லியிருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்புன்றார். ஆனா சிவன் பேசுறதா சரி நினைக்கணும். பண்ணிடும். ஆ. ம். அதே மாரி தர்மராஜரும் சிவபாபாவுடைய படைப்பு தான். ஸோ தர்மராஜருடைய ரூபத்தை கூட பாபா சாட்சாத்காரம் செய்விக்கிறார் அப்படிங்கிறார். ஸோ அதுதான் என்னன்னு புரியல. பார்ப்போம். வரலட்சுமி சிஸ்டர்ட்ட கேட்டு பார்ப்போம். ஏன்னா அப்படி ஒருத்தர் தர்மராஜர்ன்னு சொல்லிட்டு அஞ்ஞானி ஆத்மாக்களே ஒரு உருவத்த காட்டுறாங்கல்ல பிரதர். பயங்கரமா ஒரு உருவத்த. ம். அப்படியே பிரம்மாண்டமா ஒரு உருவம் உக்கிரமா இருக்கும். ம். எரும ம். மாட்டு மேல வர்ற மாரி காமிப்பாங்க. யம தர்மர் தான் ஓ! தர்மராஜான்ற மாதிரி. ஓ! அது உருவம் ஓ! வந்து ரொம்ப ஒரு ஜைஜாண்டிக்கா இருக்கும். ஓ! ஒருவேள அததான் சொல்றாருன்னு கம்பீரமாவும் நெனைக்கிறேன். இருக்கும். கரெக்ட். ஆமா. அது கரெக்ட். மாதிரி ஏதாவது ஒரு உருவத்த காரணம் காட்டுவாரோ என்னமோ. இருக்கலாம், ஏன்னா இருக்கலாம். யமனுக்கு யமன் காமிப்பாங்கல்ல. யமன்னு சொல்லிட்டு ஒரு தர்மராஜர காமிப்பாங்க. ஆமா. யம அவர் தர்மராஜா. சொல்லுவாரு, "நீ இந்த ம். தண்டனை யமலோகத்துல இந்த தண்டனை" அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ம், ம், ம். கரெக்ட். அந்த அர்த்தத்துல அந்த தான் மாரி இருக்கும்னு ஏதாவது நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் இறக்கும்போது ம். அது மாரி காட்சி பார்க்குறேன்னு சொல்றாங்களே! ஆ எரும மாட்டு மேல ம். வராரு, பாசக்கயிறோட வராருன்னுலாம் சொல்லி நான் பாசக்கயிறு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதான் ம். மார்க்கண்டேயன் மேல பாசக்கயிறு வீசும்போது தான் சிவலிங்கத்த கட்டி பிடிக்கிற மாரி கெட்டுப்போச்ச கதையில மாரி. சொல்லுவாங்க. ஆமா. கரெக்ட்.
ஒருத்தர் இறக்கறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி கிட்ட சொன்னதா சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது, அ அ அந்த ம். மாட்டு மேல வராண்டி யாரோ பாசக்கயிறு எடுத்துட்டு வராண்டின்னு சொல்லிட்டே இருந்தாங்களாம். அப்படியே கண்ணு சொருவி போயிடுச்சாம். நிஜமாலே அவங்க அந்த மாரி ஒரு பார்த்துருக்குறாங்க. உருவம் வந்திருக்குது அவங்களுக்கு. காட்சி கிடைக்குமா என்ன? அதனால தானே வெளிப்பட்டிருக்குது. ஸோ இல்லாட்டி எப்படி அந்த உருவத்த பக்தியில ம். எப்படியோ வரைஞ்சிருக்காங்கல்ல. வரைஞ்சிருக்கிறாங்கல்ல. கரெக்ட். சங்கர பகவான ம். வரைஞ்சிருக்காங்க. காட்சி சங்கரரையும் வரைஞ்சிருக்காங்க. காட்சி கிடைச்சிருக்குது. அந்த மாரி ஏதாவது காட்சி கிடைக்கும். கரெக்ட். பிறகு இறுதி நேரத்துல நிரூபித்து நினைவூட்டி சொல்லுவாராம், பாருங்க, நான் கோபப்பட மாட்டேன், யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான் பாபா கை தூக்க சொல்றாரு. கோபமே பட மாட்டேன்னு ம். யாரெல்லாம் இந்த தைரியம் வைக்கிறீங்க, கை தூக்குங்க பார்ப்போம். எல்லாரையும் வீடியோ எடுங்கன்னுவாரு. கடைசியில இதெல்லாம் காட்டுவாரு. நமக்கே ஞாபகம் இருக்காது. நம்மளா கை தூக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அது எப்படியா இருந்தாலும் முரளியில டெய்லியும் வந்துருதுல்ல. பிறகு நீங்க ம். அதனால தான் முரளி படிக்கிற ஒண்ணுமே நம்ம சத்தியம் பண்றதாவே நெனச்சுக்கணும். அப்படி ம். சத்தியம் பண்ணிட்டு, பாருங்க இவருக்கு துக்கம் குடுத்திருக்கிறீங்க. அப்ப அவன் என்ன பண்ணான்? அத பாபா கேட்க மாட்டார். துக்கம் கொடுக்க மாட்டேன்றது தான் சத்தியம். இத பண்ணா துக்கம் கொடுப்பேன்லாம் இங்க எக்செப்ஷனே எல்லாம் கொடுக்கல. இல்லையா? சொர்க்கத்தின் குணம் வரணும். அப்ப ம். துக்கப்படுத்துனீங்க இல்லையா? இப்ப தண்டனை அடையுங்க. அப்ப என்ன தப்பு பண்ணுமோ, அத சாட்சாத்காரம் காட்டிட்டு தான் தண்டனை கொடுப்பாராம். காட்டாம தண்டனை கொடுக்க மாட்டாராம். அதுக்கு தான் பாபா ஒரு யுக்தி சொல்லுவாரு. மனசுல வந்தாலும் ம். கர்மேந்திரியத்தின் மூலமா தப்பு பண்ணிடாதீங்கன்னுவாரு. ஏன்னா கர்மேந்திரியத்தின் மூலமா பண்ணும்போது அப்ப தானே இத காட்சி காட்ட முடியும். அது ஒரு சிக்னல் குடுக்குறாரு அவரு. மனசுல வந்தாலும் கர்மேந்திரியத்தின் ம். மூலம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அத்தாட்சி வேணும்ல. இப்ப இந்த போலீஸே வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும்னா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஒருத்தன் கொலையே ம். பண்ணிட்டேன்னு சொன்னா கூட, அவன அரெஸ்ட் பண்ண முடியாது சாட்சி இல்லன்னா. அவனே எடுத்துட்டு போயி எந்த இடத்துல நீ கொலை பண்ணன்ட்டு அந்த இடத்துல அவங்க எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். அவன் பண்ணதுக்கான அந்த ரத்தக்கறை இதெல்லாம் இருக்கணும். அப்ப பாபாவும் அப்படித்தானே. நிரூபணம் வேணும் இல்லையா? பாபாவுக்கு ஒண்ணும் இல்ல. காட்சி எல்லாம் தான் ரெக்கார்ட் ஆகுதுன்ட்டாரு. வந்ததுல இருந்தே ரெக்கார்ட் ஆகுதுன்ட்டாரு மேல. அது போட்டு காட்டுருவார். ஸோ உண்மையிலே நான் பாபாவ விட்டுட்டு இந்த தீய செயல் செஞ்சேன்னு அவங்களும் புரிஞ்சிருப்பாங்க. இல்ல ஏன்னா தீமைய செயல் செய்யும்போது கண்டிப்பா பாபா நினைவுல இருந்திருக்க மாட்டோம். நினைவு இருந்துச்சுன்னா தீய செயல் செய்ய மாட்டோம். இப்ப பாபா விட்டுட்டு தீய செயல் செஞ்சிருக்கிறோம்னு புரிஞ்சுப்பாங்க. அப்ப பாபாவுக்கு அவப்பெயர் விளைவிக்கிறீங்கல்ல. அதனால பலருக்கு ம். துக்கம் வேற ஏற்படுது. இல்லையா? பலருக்கு துக்கம் குடுக்கிறது தான் பாபா அவப்பெயர் கொடுக்கிறது. ம். அது மாரி எத்தனை அபலைகள் பந்தனத்துல சிக்கிக்கிட்டு துடிக்கிறாங்க. அப்ப எல்லா தண்டனையும் அவப்பெயர் விளைவித்தவர்கள் மேல வந்துடும்ன்றார். இல்லையா? இப்ப ஒரு பெண்ணு தூய்மையா இருக்க விடலைன்னா, அந்த கணவன் மேல வந்து அவ்வளவு தண்டனை வரும்ன்றார். ஏன்னா, ம். அந்த பெண்ணு விகாரத்துல விழறதுக்கு இவன் காரணமா இருந்தாலும், விகாரத்தில் விழுந்தான்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப அந்த பொண்ணே பிரெக்னன்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்லுவாங்க? வெளியில தெரியும்ல, பிரெக்னன்ட் ஆயிட்டா தெரிஞ்சிடும். ஆமா, இவங்க தூய்மைன்னு சொல்லிட்டு பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க பாருன்னுவாங்க. அப்ப அந்த அவப்பெயர் ம். வருவதற்கு காரணமா இருந்தது யார்? அவனுக்கு தண்டனை வரும்ன்றார். பயங்கரமா தண்டனை வரும்ன்றார். அதனால தான் தந்தை சொல்றாரு, மிகப்பெரிய பாவாத்மாவ பார்க்கணும்னா இங்க பாருங்க. இல்லையா? பாபா கிட்டயே ஞானத்தை எடுத்துட்டு, மறுபடியும் தப்பு பண்றோம். அதாவது இதெல்லாம் தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சு, இல்லையா? இதுதான் தண்டனைன்னு தெரிஞ்சு, நீங்க தப்பு பண்றீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய பாவம். இத இன்னொன்னும் சொல்லுவாரு. பெரிய முட்டாள பார்க்கணும்னா இங்க பாருங்கன்னுவாரு. இல்லையா? இந்த தப்ப பண்ணலன்னா உனக்கு உலக ராஜ்யம்ன்றாரு. இந்த தப்பு பண்ணா பயங்கரமான தண்டனைன்னும் சொல்றாரு. மீறி ஒண்ணு ராஜ்யத்தை இழக்கிறதுக்கு துணியுறோம். இன்னொன்னு தண்டனை அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு துணியுறோம். அப்ப எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படின்னு பாபா சொல்றாரு.